Hi friends, welcome to Dana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலிஃப்ளவர் குருமா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இப்போ குருமாக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நம்ம எடுத்து வச்ச மசாலா ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, சோம்பு, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி, ஒரு குட்டி பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. எப்பவுமே எந்த குருமா பண்ணாலும் சாதத்துக்குன்னா ஒரு உப்பு தனியாக போடணும், டிஃபனுக்குன்னா உப்பு தனியாக போடணும். பார்த்து செய்யுங்க. இது நான் சாதத்துக்கு பண்ணுறேன். காரசாரமாக தேவையான அளவு தண்ணி. இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதிக்கிற டைம்ல நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கஸ்கஸ். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. காய் நல்லா வெந்துச்சு. நாம் அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். குழம்புக்கு இவ்வளோ தண்ணி விட்டால் போதும். தேங்காய் போட்ட பிறகு அதிக அளவு கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது தேங்காய் போட்டு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பத்தல உப்பு லைட்டாக போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் குருமா ரெடி.